அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சபையார் ஊக்கத்தோட பேதுருவுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வருகிறார். இனிமேல் உங்களுக்காகவும் கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். நீங்க சுவிசேஷ அறிவிக்க போகிற இடத்துல தேவ தூதர்கள் வந்து நிப்பாங்க உங்களை பாதுகாப்பதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதங்க. பீகார்ல ஜெம்ஸ் ஊழியத்தில் ஒரு மலை பிரதேசத்தில் மலைவாசிகள் மத்தியில் சுவிசேஷ அறிவிக்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரு விழா நடைபெறுகிறாரு. திரளான மக்கள் ஆதிவாசிகள் ஒன்று கூடுவாங்க. அது ஒரு மலை பிரதேசம். அதனால அங்கே போய் சுவிசேஷ அறிவிக்கணும்னு 2 மிஷினரி குடும்பத்தார் போனாங்க. ஜேம்ஸ் மிஷினரி ஸ்தாபனத்தை சார்ந்தவங்க, மிஷினரி அவருடைய மனைவி, 2 குடும்பத்தார். அந்த பிரதர் சொன்னாங்க, பெண்களை பார்த்து நீங்க இங்க நின்று சுவிசேஷ அறிவிங்க, பேசுங்க, நாங்க அந்த பக்கம் ஊழியம் செய்கிறோம், எதனால நம்ம கனெக்டோட இருப்போம்னு சொல்லிட்டு சகோதரி 2 மாறு ஒரு இடத்துல நின்று அவங்கள்ட்ட இயேசுவை பற்றி பேசினாங்க. சகோதரர்கள் இன்னொரு பக்கத்தில். திடீரென்று 2 பேர் துப்பாக்கியோடு வந்துட்டான். 2 பேர் துப்பாக்கியோடு கூட வந்து இந்த 2 சகோதரிமார்களை துப்பாக்கி முனையில் சுட்டு கொன்னுருவாங்க, பின்னால வான்னு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இவங்களால பேச முடியாது. கணவன்மார் எங்கேயோ நிற்கிறாங்க, சத்தமிட முடியாது. ஒரு பெரிய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டார்கள். இந்த 2 பேரும் என்ன செய்யறது? சத்தம் போட்டா சுட்டு கொண்டுருவான். இவங்க கையில துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாம ஆண்டவரை துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டே போனாங்க. இனிமே அவ்வளவுதான், இன்றைக்கு நம்ம வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைக்கும் போது திடீர்னு இந்த காட்டுக்குள்ள கம்பீரமா ஒரு மனிதன் வந்து நின்றான். வளர்த்தியா ஒரு மனுஷன் வந்து நின்று அதட்டினான். டேய், எங்கடா கூட்டு போறீங்க? ஸ்டாப், நிறுத்திட்டு ஓடி போயிருங்கன்னு சத்தம் போட்டான். 2 பேரும் பயந்து ஓடிட்டாங்க. இந்த ஆள் கையில ஒண்ணுமே இல்லை, அவங்க கையில துப்பாக்கி. பயந்து ஓடி போயிட்டான். என் பின்னால வாங்க நீ கூட்டிட்டு போனா. கூட்டிட்டு போய் அந்த கணவன்மார் மிஷினர்கள் 2 பேர்கிட்ட விட்டாங்க. இவங்க 2 பேரும் ஓடி வந்து பதறி கொண்டு நாங்க செத்து போயிருப்போம், இது மாதிரி எங்களை கடத்திட்டு போயிட்டாங்க, இந்த ஆளு தான் எங்களை காப்பாத்தினான்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி பாதுகாத்தார். சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களை ஆண்டவர் பாதுகாக்க தூதர்களை அனுப்புவார். எழுப்புதல் காலத்தில் இதெல்லாம் நடக்க போகிறது. இனிமேதான் அதை தீவிரமாய் பார்க்க போகிறோம். எல்லாரும் நடுங்க போகிற மாதிரி கர்த்தர் தூதர்களை அனுப்ப போகிறார்.